வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு முடக்கத்தான் கீரை காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் கீரையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கீரை நல்லா வதங்கிருக்கு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறி இருக்கு. நான் அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, அரைச்சி எடுத்துட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. இப்ப அரைச்ச முடக்கத்தான் கீரையை சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். இதை நம்ம சேர்த்துப்போம். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ சூப்பராக காரக்குழம்பு ரெடியாக இருக்கு பாருங்க. இப்போ எண்ணெய்லாம் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான முடக்கத்தான் காரக்குழம்பு ரெடியாக இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.